டைரக்டர் போர்ட்டிலிருந்து நந்தனன் கொழும்பிலிருந்து வந்திருக்கு. இந்த பிரச்சனை சம்பந்தமாக கதைச்சு பேசி ஒரு முடிவை இருந்ததுக்கு என்னுடைய விஜயம் 3 குறிக்கோளாக இருந்தது. ஒன்று, கீழ்நிலையில் இங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப் அவைகிட்ட இருந்து முன்னறிவித்தல் இல்லாமல் அவைகிட்ட இருந்து உண்மையான நிலைப்பாடு என்னன்றதை அறிந்து கொள்வது ஒன்று. 2வது, இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற ஆக்களோட கதைச்சு அவைய பிரச்சனை என்னன்ற சொல்லி தெரிஞ்சு கொள்வது. 3வது, உங்களோட தெளிவுபடுத்துறது. இப்போ இது இந்த வரலாறு என்ன நடந்திருக்குது, என்ன பிரச்சனைன்றது அந்த ஜிஎம் சொல்லுவேன். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு சரியான அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் துவான் மன்சில். நான் நேஷனல் சோல் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் பொது முகாமியாளராக கடமையாற்றுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஆனையிறவு உப்பளம் என்பது ஒரு பெருமை வாய்ந்த ஒரு இடம் உப்பு உற்பத்தி செய்வதற்காக. கடந்த காலங்களில் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக இந்த உப்பளம் ஏறத்தாழ 2014ஆம் ஆண்டு வரை செயற்பாடின்றி காணப்பட்டது. அதன் பின்னர் 2015ஆம் ஆண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி இந்த உப்பு நிறுவனத்தை பாரம் எடுத்து பல்வேறுபட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளை செய்து இன்று நல்லொரு நிலைக்கு இந்த நிறுவனம் மாறியிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக உள்ளது. அவ்வாறான வேளையிலே நீங்கள் பார்க்கலாம், ஊழியர்கள் அல்லது அலுவலர்கள் என்பவர்கள் பல்வேறுபட்ட நிலையில் காணப்படுகின்றார்கள். உதாரணமாக தற்பொழுது இந்த நிறுவனத்தில் 32க்கு மேற்பட்ட நிரந்தர உத்தியோகத்தர்கள் காணப்படுகின்றார்கள். அவர்களின் வேலை நிரந்தரமாக இருக்கும். தினந்தோறும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பும் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. நாளாந்த நிர்வாக செயற்பாடுகள் சகல விதமான நடவடிக்கைகளும் அவர்களால் மேற்கொள்ளப்படும். அதேபோல் கண்ட்ராக்ட் என்ற பதவியில் 2 வருஷம் 3 வருஷம் என்ற கண்ட்ராக்ட் பதவியில் கூட இங்கே சிலர் வேலை செய்கின்றார்கள். இவற்றை விட மேலதிகமாக நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த உப்பு உற்பத்தி எவ்வாறு நடைபெறுகிறது என்றால் காலபோகத்தை அடிப்படையாக கொண்டு இங்கு நாங்கள் காலபோகங்களை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று யால என்று சொல்லக்கூடிய சிறுபோகம், அடுத்தது மகா என்று சொல்லக்கூடிய பெரும்போகம் நடைபெறும். யல என்பது அநேகமாக ஜனவரி மாத கடைசியில் ஆரம்பித்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் செல்லும். அதே போல் மகா என்ற அந்த பெரும்போக செய்கை ஜூன் மாதத்தில் ஆரம்பித்து செப்டம்பர் இறுதி வரை அநேகமாக செல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே பருவகால ஊழியர்கள், அதாவது அந்த பருவத்திற்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை நாங்கள் வேலை வாய்ப்புகளுக்கு அமர்த்துவது இங்கு நடைமுறையில் உள்ள ஒரு விடயம். அவர்களுக்கு அவர்கள் வேலைக்கு வருமிடத்து நாளாந்த சம்பளம் வழங்கப்படுகிறது. அவர்கள் எவ்வாறு இங்கே கவனிக்கப்படுகின்றார்கள், கௌரவிக்கப்படுகின்றார்கள், அவர்களுக்குரிய சலுகைகள் என்ன என்று பார்ப்போமேயானால், ஒரு பருவகால ஊழியருக்கு ஒரு நாள் சம்பளம் அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட மாத சம்பளத்திலிருந்து கணிக்கப்படும். உதாரணமாக சொல்வோம், தற்பொழுது ஒரு நபர் 2150 ரூபாயை ஒரு நாள் சம்பளமாக பெறுவார். ஆனால் அவர்களுக்குரிய வேலைகள் எவ்வாறு கொடுக்கப்படும் என்று சொன்னால், நாங்கள் சொல்லுவோம் டாஸ்க் வேலை என்று சொல்லுவோம். அதாவது ஒருவர் ஒரு உப்பை அறுவடை செய்த உப்பை ஒரு டிராக்டரில் ஏற்றுவாக இருந்தால் 2 டிராக்டர் ஒரு நாளைக்கு ஏற்ற வேண்டும். ஆனால் இங்கே எவ்வாறு இந்த பணிக்குள்ளாம் அவர்கள் செய்வார்கள், இந்த வேலையை செய்வார்களாக இருந்தால் அவர் ஒரு குரூப்பாக சேர்ந்துதான் செய்வார்கள். இதனால் அவர்களுடைய எனர்ஜி சினர்ஜியாக மாறும். ஒருவர் பேக்கில் தூக்கி போடுவார், அடுத்தவர் தூக்குவார், அடுத்தவர் டிராக்டருக்கு மாற்றி அதை போடக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு செய்வதனால் அவர்களது வேலை, அவர்கள் இங்கே 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்ச நாள் போக அவர்கள் பிராக்டிஸ் வந்த பிறகு 6:30 வேலைக்கு வருவார்கள். காலை அதிகமாக 10:30-11 மணிக்கு அவர்கள் வேலை முடிந்து செல்லக்கூடியதாக இருக்கும். சில வேளைகளில் நாங்கள் சொல்லுவோம் அதிகளவான அறுவடை நடைபெறும் காலம், உதாரணமாக ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதங்களில் எங்களுக்கு அதிகளவான உப்பு விளைச்சல்கள் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு 2ஆம் கட்ட வேலைகளும் நாங்கள் வழங்குவது உண்டு. அவர்கள் 2ஆம் கட்ட வேலை செய்தார்கள் என்றால் இதே சம்பளம் இரட்டிப்பாக வழங்கப்படும். ஆகவே டாஸ்க் வேலை என்று சொல்லும்போது பல்வேறுபட்ட வேலைகள் இருக்கின்றது. உப்பை அறுவடை செய்யும் வேலை, அறுவடை செய்வதை தூக்கி பாத்திகளில் போடும் வேலை, அதுக்கு பிறகு அங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஹீப்புகளில் அங்கே டிராக்டர் கூட மாற்றி ஹீப் சரி கட்டுற வேலை, அதே போல் ஹீப்புகளை நாங்கள் என்ன செய்யணும், கவர் பண்ணணும், மூளைகளால் கவர் பண்ணுற வேலை, பிறகு லொரிகளுக்கு ஏற்றுவதற்காக அதிலிருந்து மூளைகளுக்கு போட்டு லொரிக்கு ஏற்றுற வேலை, இப்படி பல்வேறுபட்ட வேலைகள் காணப்படுகின்றது.
ஆகவே அவர்களோட வேல்யூ, திறன், இயலுமை என்ற அடிப்படையில் அவர்களுக்கு தங்களுடைய வேலையை செலக்ட் பண்ணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இங்கே நான் முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயம் என்றால், இங்கு யாரும் வருத்தி வேலை செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்குற வேலை ஒரு டாஸ்க் வேலை. அவர் அதை 3 மணி நேரத்திலையும் செய்யலாம், 5 மணி நேரத்திலையும் செய்யலாம், 9 மணி நேரத்திலையும் செய்யலாம். ஆணும் சரி பெண்ணும் சரி, டாஸ்க் என்பது உண்டு, சம்பளம் என்பது உண்டு. ஆகவே இது வேறுபாட்டுக்கு அர்த்தமில்லை. இங்கே ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கலந்து செய்கின்றார்கள். இதைவிட நான் ஏற்கனவே சொன்னது போன்று 2ஆம் கட்ட வேலை செய்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு மதிய உணவும் கூட இலவசமாக வழங்கப்படும். அதைவிட அவர்களுக்கு டீ அலவன்ஸ் என்று அவருடைய வரவுக்கேற்ப டீ அலவன்ஸ் 75 ரூபாயும் ஒரு நாளுக்கு வழங்கப்படுகின்றது. இதைவிட நாங்கள் மேலதிகமாக பார்ப்போமாக இருந்தால், இவர்கள் பருவகால ஊழியர்கள் விட்டுவிட்டு தன் வேலைக்கு வருவார்கள் இருந்த போதிலும் இவர்களுக்கான EPF, ETF கொடுப்பனவும் இவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இதைவிட மேலதிகமாக நீங்கள் இந்த சூழலை நீங்களே சென்று பார்க்கலாம். நாங்கள் எல்லா விதமான சுகாதார வசதியும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். அதைவிட இந்த பகுதியில் நன்னீர் காணப்படுவதில்லை. நாங்கள் ஆரம்பத்தில் இயக்கட்சியில் இருந்துதான் டிராக்டரில் பவுசரில் ஏற்றுக்கொண்டு இங்கே நல்ல தண்ணி சப்ளை பண்ணினோம். அதற்கு பிறகு எங்களோட வாட்டர் சப்ளை கனெக்ஷன் வந்ததன் பின்னர் அதிலிருந்து அந்த சோல்டன் பாதி தொங்கல் வரைக்கும் பைப்லைன் கொண்டு போய் அவர்களுக்கு குடி தண்ணீர் வசதிகள், கழுவுவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தோம். இப்பொழுது அதற்கு மேலதிகமாக ஃபில்டர் வாட்டர் ஃபெசிலிட்டி செய்து கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் 5 லிட்டர் கேனும் கொடுத்துருக்கிறோம். உங்களுக்கு தேவையான தண்ணீரை கொண்டு போய் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். இன்னும் ஒரு ஒரு அவர்களுடைய உற்சாகத்தை மேலும் பலப்படுத்தக்கூடிய விதத்தில், ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் அனுவல் ட்ரிப் ஒன்று செல்வதற்கு நாட்டில் உள்ள பல பாகங்களுக்கு செல்லக்கூடிய ஏற்பாடுகள் இந்த நிறுவனத்தினால் செய்யப்படுகின்றது. அதற்கும் மேலதிகமாக ஒவ்வொரு வருடமும் அநேகமாக டிசம்பர் மாத கடைசி பகுதியில் குடும்பத்துடன் ஒன்று சேர்ந்து இங்கு ஒரு கெட் டுகெதர் செய்வதற்கான வாய்ப்பும் கொம்பனி செலவிலேயே அவர்களுக்கு செய்து கொடுக்கப்படுகின்றது. இதைவிட நாங்கள் சில காலங்களில் தூர இருந்து வருபவர்கள் 2ஆம் கட்ட வேலை செய்து போகலாத நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்கள் கூட இடைக்கிடையே நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றோம், வாகனங்களை ஹயர் பண்ணி. இவ்வாறான பல விஷயங்கள் மேற்கொள்ளப்படும் பொழுது அவர்களுடைய அடையாளத்தை மேம்படுத்தும் முகமாக அநேகமாக ஒரு வருடத்திற்கு 2 செட் என்ற விதத்தில் யூனிஃபார்ம், அதே நேரத்தில் உப்பு வேலை செய்வதற்கான அதற்கு தேவையான பூட்ஸ் போன்ற பலவிதமான அமைப்புகளையும் இந்த நிறுவனம் தாராளமாக செய்து கொடுத்திருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கலாம். இதைவிட இன்னொரு விடயத்தையும் நாங்கள் கருத்தில் கொண்டோம் என்னவென்றால், முக்கியமான ஒரு விடயம், அது நாங்கள் அண்மையில் கருத்தில் கொண்டு அதை நாங்கள் திறம்பட செய்து முடித்தோம். இங்கே வருபவர்களுக்கு பல்வேறுபட்ட உபாதைகள், நோய்கள் காணப்படலாம். ஆனால் பல பேருக்கு அது தெரியாது. ஆகவே நாங்கள் ஹெல்த் மினிஸ்ட்ரியோடு கதைத்து கடந்த வருடம் பெரிய ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒன்று செய்தோம். அந்த மெடிக்கல் கேம்ப் இங்கே வேலை செய்கிற ஊழியர்களுக்கு மாத்திரம் அல்ல, அவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமாக சேர்த்து மிகவும் கோலாகலமாக இங்கு செய்யப்பட்டது. உங்களில் பல பேருக்கு ஞாபகம் இருக்கலாம். அதிலே கண், காது, மூக்கு, நெஞ்சு, இதைவிட இரத்தம் சம்பந்தமான விஷயங்கள், பெண்களுக்கென சில விசேட மருத்துவ சிகிச்சைகள் போன்ற சகல விடயங்களும் இவர்களுக்காக செய்யப்பட்டது. இவ்வாறு பல வழிகளிலும் இங்கே அவர்கள் பருவகால ஊழியர்கள் பல்வேறுபட்ட அனுகூலங்களை பெறுவதுடன் நல்ல முறையில் நடத்துவதற்கான நடவடிக்கைகள் பலவும் இந்த நிறுவனத்தினால் ஏற்படுத்தப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. இருந்த போதிலும் இங்கே சில நேரங்களில் வேலை செய்பவர்கள் என்று ஒரு ஏராளமானவர்கள் வேலை செய்யும் இடத்தில் சில சம்பவங்கள், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அந்தந்த இடங்களிலேயே இவ்வளவு காலம் தீர்க்கப்படுகின்றது. சில மனக்குறைகள் வரலாம், அவருக்கு இவருக்கு வரலாம். ஆனால் அவைகள் தாராளமாக அந்தந்த இடங்களிலே தீர்க்கப்பட்டுள்ளது. எனினும் கடந்த 14ஆம் தேதி, மே மாதம் 14ஆம் தேதி, நான் எனது அலுவலக உண்மையில் கொழும்பில் உள்ளது. நான் கொழும்பில் இருக்கும் பொழுது 8:30 மணி அளவில் எனக்கு ஒரு கால் வந்தது. அப்படின்னால் உப்பளத்தில் வேலை செய்கின்ற ஒரு பகுதியினர் வெளியிலே போராட்டம் செய்கின்றார்கள். யாரு? ஊழியர்கள், அதாவது பருவகால ஊழியர்கள், அலுவலகர்கள் அல்ல, பருவகால ஊழியர்கள் வெளியிலே சேர்க்கிறார்கள். ஒரு சிலர் அப்படின்னு சொன்னால் ஒரு சில பகுதியில் உள்ளுக்குள்ளே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பகுதியினர் ஸோ என்ன விடயம் என்று கேட்டால், அன்றைய தினம் கோரிக்கை தெளிவானதாக இல்லை. கோரிக்கை முதல் நாள் என்னென்று தெளிவானதாக இல்லை. அதே வேளைகள் அப்படின்னு சொன்னால் ஓகே, நாங்கள் 2ஆவது நாள் நான் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி முதல் நாள் நாங்கள் ஆயத்தம் செய்தோம். இங்கே உள்ள ஸ்டாஃப் கிட்ட கதைச்சு எப்படின்னு சொன்னால், நீங்கள் போய் கதைச்சு அவங்கள உள்ள எடுங்க, நாங்கள் கதைப்போம் என்றால் நான் உட்பட எங்களுடைய சேர்மன்
இப்போ உங்களுக்கு தெரியும், பெரிய ஒரு உப்பு தட்டுப்பாடு வந்து நிலவி கொண்டு வருகின்றது. அந்த விடயத்தை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் உப்பு இறக்குமதி செய்கின்றோம். அந்த விடயத்தில் மிகவும் நாங்கள் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தோம் இந்த 2 பேரும். ஸோ அடுத்த நாள் வந்து நான் வந்து என்னோட ஃபோன் கதைக்க தாங்கண்டு கேட்க, ஃபோனில் கூட அவர்கள் கதைக்க ஆயத்தமாக இருக்கவில்லை. முன்னறிவித்தலும் இல்லை, அதே நேரத்தில் இவ்வாறு கதைக்கவும் ஆயத்தமாக இல்லை. அவர்களது கோரிக்கை என்னவாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் உடனடியாக வர சொல்லி. ஸோ நான் உடனடியாக ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பினேன். நான் லெட்டர் மூலமாக தாரேன், வாரக்கிழமை வந்து நான் உங்களை மீட் பண்ணி உங்களுடைய பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறேன், நீங்கள் தற்பொழுது வந்து அமைதியாக உள்ளே செல்லுங்கள் என்று. ஆனால் அந்த விடயம் வந்து மறக்கப்பட்டதோடு பிறகு நாங்கள் முடிவெடுத்தோம், நாங்கள் எங்களில் ஒருவர் செல்வோம் என்று சொல்லி உடனே 3வது நாள் விடிய 3 மணிக்கு நான் கொழும்புலேருந்து வெளிக்கிட்டு இங்கே வந்து 10:30 மணிக்கு சேர்ந்தேன், 16ஆம் தேதி. ஆகவே நாங்கள் 3வது நாளே நாங்கள் இங்கே வந்துட்டோம். என்னால் நாங்கள் கால்லையோ நேரடியாக கதைக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்து அது சரிவர இருந்தபடியால் இங்கே வந்து அவ்வளவு பேரையும் உள்ளே அழைத்து எங்களுடைய மீட்டிங் கோலில் பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. அப்போ அவர்களுக்கு சில குறைகள் அவர்கள் வந்து தெளிவாக வந்து கூறினார்கள். அதிலே பல விடயங்கள், அதாவது 10க்கு மேற்பட்ட விடயங்களை உடனடியாக இது செய்து தரலாம், நிவர்த்தி செய்து தரலாம் என்று கூறப்பட்டது. உதாரணத்துக்கு நான் சில விஷயங்களை நான் உங்களுக்கு கூறக்கூடிய இருக்கும். அதாவது இங்கே பேக் பண்ணப்படுகின்ற அந்த உப்பு பேக்கெட்டில் வந்து ரஜ என்ற பிராண்ட் நேம் நாமும் குறைப்பதாக வந்து முதலில் முடிவெடுக்கப்பட்டது. உண்மையில் சொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த ரஜ என்ற பிராண்ட் நேம் வந்து மன்னாரிலே எங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் பிளான்ட் இருக்கின்றது. அந்த கிறிஸ்டல் பிளான்டினூடாக அடிக்கப்படுகின்ற அந்த பேக்கெட்டினுடைய பெயர் எங்களுடைய நிறுவனத்தின் பிராண்ட் நேம் ரஜதான். அது கடந்த 13 வருடங்களாக அந்த ரஜ என்ற நாமத்தில் தான் இலங்கையிலே வந்து விநியோகிக்கப்பட்டு வந்தது. ஆகவே நாங்கள் இந்த பாருங்க, இது வந்து நீங்கள் போனால் மன்னாருக்கு போனால் பார்க்க முடியும். மன்னார் ஹோட்டலில் போட்டிருக்கிற நேம் போர்டு தெளிவாக போட்டிருக்குது. அதாவது ரஜ உப்புன்னு சொல்லி போட்டிருக்குது. இது கடந்த வருடங்கள் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நேம் போட்டு ரஜ என்ற பேரில் அங்கே உற்பத்தி செய்யப்படுற உப்பு, அங்கே வர்ற உப்புன்ற பேக்கெட் நேம். இந்த மன்னார்ந்த உப்பளமும் ஆணரோப்பளம் எல்லாம் நேஷனல் தேசிய உப்பு கூட்டுறவு ஆவணத்துக்கு எல்லாம் இருக்குது. ஏற்கனவே மன்னாரில் வந்து இந்த ரஜகண்ட பேர் இருந்தபடியால் அதே தேசிய உப்பு கூட்டுறவு ஆவணத்துக்கு கீழே வர இதை ரஜகண்ட பேரில் இங்கே சாம்பிள் பேக் அழைக்கப்பட்டிருந்தது. ஆனால் உடனடியாக யாழ்ப்பாணம் இந்த வடமாகாணத்தில் இந்த வடமாகாணத்தில் வாழ்கிற மக்கள்கிட்ட 4 ஹிஸ்டோரிக்கல் இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, தொழிற்சாலை. ஒன்று ஆணவ உப்பளம், ஒட்டி சுட்டான் தொழிற்சாலை, பரந்தன் கெமிக்கல், கேகே சிமெண்ட் ஃபேக்ட்ரி. இதெல்லாம் எங்களுடைய ஒரு ட்ரெடிஷ்னல் நேம். இப்போ இந்த நேமை மாற்றுறதுக்கு நான் போர்ட்லேயே நாங்கள் இதை விளங்கப்படுத்தி இதை மாற்றுறதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க. அந்தண்டு நடந்த ஓப்பனிங் செரமனியிலேயும் அது இங்கே கலந்து கொண்டிருந்த அமைச்சர் மேலும் அதை சொன்னாங்க, உடனே மாற்றுறண்டு. அதன்படி இந்த இது உடனடியாகவே மாற்றப்பட்டிருக்குது. அந்த பேர் வந்தது, பேக்கெட்டின நேம் வந்து எலிஃபென்ட் பாஸ்ன்னு சொல்லி இது ஆல்ரெடி இது முடிஞ்சது. இதை நான் இன்றைக்கு கதைக்கைகளை வைக்கும் அதை வழங்கப்படுத்தினா இது பர்பஸாக நடக்கப்பட்டதுன்னு தெரியல. அங்கே ஏற்கனவே அந்த ரஜ உப்புன்றது நேஷனல் சோல் ப்ரைவேட் மன்னாரில் வந்த அதே நேமே ஒரே கம்பெனி கீழே வர இதை ஒரே பிராண்ட் செய்யணுன்ற ஒரு நோக்கத்தில் துவக்கப்பட்டிருந்தது. ஆனால் நாங்கள் சுட்டி காட்டினோன்னு அது அந்த நிமிடமே அது மாற்றம் பெற்று ஆணர உப்பு கொண்டு தான் பேரில் போயிருக்குது. அது நாங்களும் டாக்டரில் இருக்கிறனால் ஒரு காலம் எங்கள் பாரம்பரிய நியமம் மாற்றி இருந்ததுக்கு நாங்களோட பொழுதும் இல்லை. அதுக்குரிய முழு இதுகளையும் செய்கிறாங்க. அது ஏற்கனவே முடிந்து போன முடியாது. ஆணர உப்புன்றதான் இப்போ அது வேற அது முடிந்து போன விடயமாக இருந்தாலும் பிறகு அன்றைக்கும் நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம், இதை ஏற்கனவே செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னோம். அதே போலத்தான் அவர்கள் அந்த பதாதைகளில் போட்டிருந்தார்கள், இங்கிருந்து அம்மாந்தோட்டைக்கு புத்தளத்துக்கும் மன்னருக்கும் பூ கொண்டு போக வேணாம்னு சொல்லி. ஆனால் அவர்களுடைய நோக்கம் வந்து சில வேலைகளில் வந்து அவ்வளோ பாரதூரமானதாக இருந்தாலும் எழுதப்பட்டிருந்த விதம் அப்படி இருந்தது. அதற்கான விளக்கமும் நாங்கள் சொன்னோம். அப்படின்னு சொன்னால், நாங்கள் தொடங்கிய காலத்தில் இருந்து ரோ மெட்டீரியலை நாங்கள் விற்று கொண்டு தான் வாரோம். அதே நேரத்தில் 4 வருடமாக முயற்சி செய்து எங்களுக்கு இவ்வளவு ஒரு பெரிய பிளானை நாங்கள் வந்து உருவாக்கி இருக்கிறோம். இன்னும் ஒரு மாசத்தில் வந்து அது திறம்பட வந்து அப்படின்னா நாங்கள் அதிலேயே பேக்கெட் பண்ணி என்றால்
ஒரு பிளான்ல பேக்கப் பண்ணி பிளான்ட உருவாக்கி உட்படுத்தி பார்க்கறதுன்றதுல விஷயம். அதன் பிறகு நாங்கள் வந்து எஸ்எல்எஸ்க்கு போய் இதை ரெஜிஸ்டர் பண்ணணும். போன மாதம் அவர்கள் வந்தார்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்னும் ப்ரொசஸ்ல இருக்குது. அவர்கள் சில கண்டிஷன்கள் போடுறாங்க. எல்லாரும் செய்து முடிய அந்த டெஸ்டிங் முடியத்தான் நாங்கள் வந்து பேக்கெட்டை வந்து உண்மையாக மார்க்கெட்டுக்கு வெளியிடலாம். அதற்கு இன்னொரு 15-20 நாள் செல்லும். ஆனால் நாட்டில் தற்பொழுது எங்குமே உப்பு இல்லை. இங்கே பெருமையாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னால், சகல இடங்களிலுமே உப்பு இல்லாத போதிலும் ஆணையரவு உப்பளத்திலிருந்து மட்டும்தான் நாங்கள் முறையான ஒரு நிர்வாகத்தை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக விநியோகித்தன் காரணமாக இன்று வரை நாட்டில், உதாரணமாக கடந்த சித்திரை புத்தாண்டு வருஷம் சிங்கள வருஷத்திலே கூட உப்பு உடவுமே இல்லை என்று பொழுது அம்மாந்தோட்டை சோழனுக்கும் இங்கே இருந்து நாங்கள் அனுப்பினோம். புத்தளம் உப்பளத்துக்கும் அனுப்பினோம். உப்பளம் இன்னொரு உப்பளத்திலிருந்து கடைசி வரைக்கும் உப்பு வாங்காது. அங்கேயும் நாங்கள் அனுப்பினோம். அனுப்பி இந்த நாடு பூராக வந்து எங்களுடைய உப்பு செல்வதற்கு வழிவகுத்தோம். ஆக இவ்வாறான விடயங்கள் நாங்கள் வந்து பெருமைப்பட வேண்டிய விடயங்கள், அது தடுக்கப்பட வேண்டிய விடயம் அல்ல. இந்த விடயமும் அவர்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அவர்களால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்ததாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரி டே, அதாவது வந்து எங்களுக்கு தினந்தோறும் வந்து வேலை தாருங்கள். நான் வழியாக விளங்கப்படுத்தினேன். இது ஒரு பருவகால தொழில். அதே நேரத்தில் பருவ காலத்தில் நாங்கள் வந்து சில வேலைகளில் ஆகஸ்ட் மாதம் பார்க்கல எங்களுக்கு 150-200 பேர் எடுப்போம். ஆனால் அவ்வளவு 150-200 பேருக்கும் அடுத்தடுத்த மாதங்களில் வந்து மழை பெய்கிற காலங்களில் வந்து தர முடியாது. ஆனாலும் நாங்கள் மேக்சிமம் என்ன செய்யறோம் என்றால், எங்கேயாவது டெவலப்மெண்ட் வேலை நடக்கக்குள்ளேயோ லொரிகளுக்கு ஏற்றிக்குள்ளேயோ ரொட்டேஷனல் பேசிஸ்லையாவது மேக்சிமம் அவருக்கு வேலை கொடுப்போம். அதே நேரத்தில் நீங்கள் இன்றைக்கு இந்த ஸ்ட்ரைக்கை போட்டு வாங்க, நாளைக்கு நான் என்ன செய்கின்றேன் என்றால் டெவலப்மெண்ட் வேலையை கொஞ்சம் ஏற்பாடு செய்து அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரக்கூடிய மாதிரி நாங்கள் வேலையை தொடங்குவோம். நாளைக்கு நீங்கள் வந்து வேலைக்கு வாங்க என்று அவர்களை அன்பது அழைக்கப்பட்டது. அடுத்ததாக இங்கு உள்ள தொழிலாளர்கள் வந்து மிகவும் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடத்தப்பட கொண்டார்கள். அதற்குரிய வழிவகைகளும் எங்களால் வந்து உறுதிப்படுத்தப்படும் என்ற உறுதிப்பாடு வந்து அளிக்கப்பட்டது. அதையும் அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். மேலதிகமாக வாழ்ந்தால் வேலை செய்யும் பொழுது ஏதாவது எங்களுக்கு காயம் வந்தாலோ ஏதாவது வந்தாலோ நாங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணால் எங்களுக்கு வந்து சம்பளம் போடப்படுமா. இதெல்லாம் உண்மையில பெர்மனண்டான ஆக்களுக்குரிய ஒரு வசதி வாய்ப்புகள். ஆனால் இவர்களுக்கும் அது செய்து கொடுப்பதாக, நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்கள் அதற்கு தேவையான மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை கொண்டு வரும் எடுத்து அந்த ஏற்பாடுகளையும் செய்து தரலாம் என்ற அந்த விடயம் வந்து அவருக்கு ஏற்பாடு 16ஆம் தேதி இந்த மாதம் 16ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் அவையோட நடத்த டிசிஷன். அதே நேரத்தில் வருகிறார்கள், நீங்கள் பெக்கோ வாங்கியிருக்கிறீர்கள், பெக்கோ வாங்கினபடி எங்கட வேலை வந்து போகுது, பெக்கோவை பாவிக்க வேணாம். அப்படி பாவிக்காம விட்டு எங்களுக்கு அடுத்த பக்கத்தால ஓடிட்டு அறிவு வருவார். அதனால பெக்கோன்றது பெக்கோ செய்கிற வேலையை சில நேரத்தில் மேன் பவராலையும் செய்யலாம். ஆகவே நாங்கள் அதையும் பாவிப்போம், இதையும் பாவிப்போம், உங்களோட விடயங்களையும் நாங்கள் கவனித்துக் கொள்வோம் என்று அவர்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டது. அதே நேரத்தில் 2வது ஷிப்மெண்ட் செய்யக்குள்ள, அதாவது பின்னேரங்கள் 2வது ஷிப்மெண்ட் செய்யக்குள்ள எங்களுக்கு முதல் கொஞ்சம் குறைவாக சம்பளம் இருந்தது. அதையும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கூட்டித்தார்கள் கேட்க, அதற்குரிய ஏற்பாடுகளை தெளிவான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து அனுமதி பெற்று உங்களுக்கு வழங்கப்படும் என்ற யோசனை அல்ல, உறுதிமொழியும் அளிக்கப்பட்டது. அதுக்குரிய ஏற்பாடுகள் நாங்கள் செய்து கொடுப்போம், அதில் ஒரு நியாயம் இருக்குது என்ற அடிப்படையில் செய்து கொடுப்போம் என்ற முடிவும் அவர்களுக்கு கொள்ளப்பட்டது. அடுத்தது ஃபியூனரலுக்கான யாராவது இருந்தாலும் அங்கே போகும் பொழுது பொதுவான பேனர்களை அடித்தல் போன்ற செலவுகளையும் நிறுவனமே ஏற்று செய்து தருகிறோம் என்று அந்த விடயமும் அவர்களுக்கு வந்து உறுதிமொழி அளிக்கப்பட்டது. யூனிஃபார்ம் 2 செட் கொடுக்குறோம். நாங்கள் அது ஒரு விஷயம் என்ன சொல்லுன்னா, சில புதுசாக யாரும் வந்தோம்னா உடனே கொடுக்கூடாது. நாங்கள் ஒரு 3 நாள் 5 மாதம் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். சில பேர் 2 நாள் வந்துட்டு போயிடுவாங்க. அப்போ யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு போனால் கம்பெனிக்கு நஷ்டம். அப்போ அந்த விஷயங்கள்லேயும் நாங்கள் இனிமேல் தாமதிக்காமலுக்கு வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் 2 செட்டும் வந்து தாமதிக்காமலுக்கு உடனடியாக வழங்கப்படும் என்ற உறுதிப்பாடு. யூனிஃபார்மோடு சேர்ந்து நாங்கள் ஒரு கேப்பும் வந்து இன் ஃபியூச்சரில் வந்து வழங்குவோம் என்ற விஷயம் சொல்லப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபில்டர் வாட்டர் வந்து இங்கே இருக்கின்றது அவர்களுக்கு கேன் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் அவர்களுடைய வேலை செய்யும் தளத்திலேயே வேணும் என்று கேட்டார்கள். அதையும் செய்து தருகிறேன். சிறு சிறு டேங்குகள் அங்கே அமைத்து அங்கு நாங்கள் மாற்றி தருகிறோம் என்று சொல்லப்பட்டது. இவ்வளவும் சொல்லப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நல்ல முறையிலே சொல்லப்பட்ட பின்னர் கடைசியாக கட்ட விடயம் தான் உடனடியாக வந்து இங்குள்ள மேனேஜரை நீங்கள் மாற்ற வேண்டும் என்பது. ஸோ அந்த நேரத்தில் தான் நான் அவருக்கு விளக்கம் கொடுத்தேன். அப்படின்னு சொல்லினால், இங்கே வேலை செய்த மேனேஜர் ஏற்கனவே 1.5 வருடங்களாக அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒரு பகுதியில் வேலை செய்தவர். இதே சொல்றேன். அவருடைய இடம் யாழ்ப்பாணம். அவர் வந்து ஒரு விஞ்ஞான பட்டதாரி. எங்களுக்கு தேவை விஞ்ஞான பட்டதாரி தான் இந்த மேனேஜர் பொசிஷனுக்கு. இந்த சோல்டன்ல வேலை செய்யறபடியா எங்களுடைய ஸ்கீம் ஆஃப் ரெஃபரன்ஸ் படி முறையாக இன்டர்வியூ கால் பண்ணப்பட்டது, வேகன்சிஸ் அட்வர்டைஸ் பண்ணப்பட்டு முறையாக குவாலிஃபிகேஷன் எல்லாம் ஸ்டடி பண்ணப்பட்டு
அவருக்கும் இரண்டாவது ஆளுக்கு முடியல பாரிய வேறுபாடு இருந்தது. அவர் ஓவர் குவாலிஃபைட் என்கின்ற இதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, அதுக்குரிய கிரைட்டீரியா இருக்கு. அதன்படி அவர் ஓவர் குவாலிஃபைட், அதன்படி தான் அந்த அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டது. அவர் அப்பாயின்மெண்ட்ல வந்து ஒரு விதமான விஷயம், அவர் வந்து மெரிட்ல வந்து செலக்ட் பண்ணப்பட்டு வந்தவர். ஆகவே அவருக்கு மெரிட் அவர் இங்கே மாத்திரமே 1 வருஷம் அவர் பாஸ் அவுட் ஆனதன் பின்னால் கொலம்பிலே பல இண்டஸ்ட்ரிகளிலேயே 7 வருடங்களுக்கு மேலதிகமாக வேலை செய்தவர். அவருக்கு சிங்கள பாஷையும் வந்து தெரியும், ஆங்கிலமும் தெரியும், அதே நேரத்தில் அவர் ஒரு தமிழர். ரைட். ஆகவே அவருடைய குவாலிஃபிகேஷன் குவாலிட்டி வந்து பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு அமைப்பிலே இந்த நிறுவனத்துக்கு கிடைத்த ஒரு கிஃப்டாக வந்து அவர் வந்தார் இங்கே. அதே நேரத்தில் நாங்கள் அவருடைய வேலைகளையும் திறன்களையும் பார்த்துருக்கின்றோம், எங்களுக்கு திருப்தி இருக்கின்றது. ஆனால் அவர் மேனேஜராக வந்ததன் பின்னால் அவருடைய செயற்பாடுகள் எவ்வாறு என்றால் அவர் மிகவும் ஒரு நேர்மையானவர். இன்றைய வரைக்கும் நாங்கள் அறிந்தவருடைய நேர்மையானவர். அதே நேரத்தில் மற்ற விடயங்களையும் நேர்த்தியாக்க வேண்டும் என்று சில முடிவுகளை வந்து உடனடியாக வந்து எடுத்தார். சின்ன தவறுகள் நடந்திருக்கு, சின்ன களவுகள் நடந்தால் அதற்கு உடனடியாக வந்து ஆக்ஷன் எடுத்தார். யாராவது சில வேலைகளில் மது போதையிலே உள்ள வரலாம், அப்படியான வராகளில் தடுக்கணுன்றதுக்காக சில பேரை வந்து அவர் நிப்பாட்டி இருக்கிறார். சில பேர் வந்து ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு அடம் பிடிக்கக்கூடிய தன்மை இருக்கு, நான் இதைத்தான் செய்வேன், இதை செய்ய மாட்டேன், இல்லாட்டி இயலாது என்ற விஷயங்களா இருந்தால் இல்லை அதை இப்படியே தான் செய்யணும் என்று அவர்களை கொஞ்சம் மாற்றி திருதானே உள்ளீடுகளை செய்து அதை வந்து நிர்வாகம் செய்திருக்கின்றார். சில வேளைகளில் இவ்வாறான விடயங்கள் வந்து இங்கே உள்ள சில பேருக்கு அது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராத மாதிரி இருக்கும் என்பது தெரியாது. அதே நேரத்தில் நாங்கள் மற்ற பக்கத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்களே உண்மையான இவர்கள் குற்றச்சாட்டுகள், அதாவது அவர்களை ஏசுகிறார் என்ற குற்றச்சாட்டுகளும் சரியானவையான்றதை மற்ற பக்கத்தையும் நாங்கள் பார்த்தோம். ஆகவே நான் கடைசியாக சொன்ன விடயம், ஏற்கனவே இங்கே ஒரு விடயம் நடந்திருக்கின்றது. கிஷோதரன் என்ற நல்ல ஒரு மேனேஜர் வந்து இங்கே இருந்தவர். அவர் 20 வருட சேவை உள்ளவர். இந்த சோல்டண்ட வளர்ச்சியிலையும் அவர் பாடுபட்டவர். ஆனால் உள்ளுக்குள்ள விழாக்கள் செய்த சில விஷயங்களை அவர் கண்டுபிடித்து எங்களுக்கு ஹெட் ஆஃபீஸுக்கு தகவல் அனுப்பி ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னதுக்காக அவரை மாற்றுறதுக்கு வேறு விதமான வேலைகள் செய்யப்பட்டு கடைசியில் அவர் மனம் உடைஞ்சு வந்து ரிசைன் பண்ணி சென்றிருக்கிறார். உண்மையிலே திறம்பட வேலை செய்த ஒரு நபர். அப்ப இங்கே திறம்பட யாராவது வேலை செய்ய வழிகிட்டாலே பிரச்சனை வரும் என்ற சூழலை நாங்கள் தொடர்ச்சியாக உருவாக்க முடியாது.